நான் டிவி கேக்கு தான் போட்டேன். ஆக்சுவலி கண்டினியூஸா டிஎம் கேக் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பீச்சை கூட நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காம தான் இருக்கும். எல்லாருமே பண்ணது பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். அதனால தான் நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன். டிவி கேக் தான் மேம் போட்டோம். நான் ஸ்டாலின் போட்டேம்மா. ஸ்டாலின் அண்ணா எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போகிறது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்து செலவு பண்ணேன். என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ஹெல்ப்பாக இருந்தது. பஸ்ஸுக்கு என் பிள்ளைங்களுக்கு காசு இல்லாமல் காலேஜ் போக வர காசு இல்லாமல் போயிட்டு வந்தாங்க. படித்து முடிச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. அதுக்காக நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேம்மா. இப்போ நிறைய பெண்கள் இஷ்யூ நிறைய நடக்குது. அதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா கட்சி மாறணும், இது ஆட்சி மாறணும்னு நினைச்சோம். அதுக்காக நாங்க டிவிகேக்கு ஓட்டு போட்டோம். ஆனா டிவிகே வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். நல்லாட்சிங்கிறதால தான் திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் டிவி கேக்கு தான் போட்டேன். ஆக்சுவலி கண்டினியூஸா டிஎம் கேக் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு தான் போட்டிருக்கேன். எதனால டிவி கேக்கு? ஒரு மாற்றம் இருக்கட்டுமே, அதாவது ரொட்டீனா நம்ம பாக்குறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ புதுசா யாராவது வந்தா வித்தியாசமா ஏதாவது செய்யறாங்களான்னு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவங்க ஏதாச்சும் செய்வாங்களா அப்படின்றதுனால பார்த்தேன். சரி, எப்படி விஜய் வின் பண்ணிடுவாருங்களா? ஆமா நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸை ரொம்ப கம்பல் இப்போவும் நான் மெயின் ரீசன் என்னோட டாட்டர் தான். ரொம்ப கம்பல் பண்ணிட்டேன், அம்மா ப்ளீஸ்மா நீங்க விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய பசங்க ஆக்சுவலி விஜயோட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், யூத் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எங்க ஃபேமிலி டோட்டலாவே ஆக்சுவலி டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இந்த மாதிரி இப்போ எங்க ஃபேமிலிலே மாற்றம் இருக்குன்னா அப்போ நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கலாம்ல. அந்த மாதிரி மேபி நிறைய ஓட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதுக்காக மேபி வரலாம், வின் பண்ணலாம். அது சான்சஸ் ஆர் தேர். பட் பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா நிறைய மாறி இருக்காங்கல்ல. ஆக்சுவலி டிஎம்கேல இருந்தே நிறைய பேர் டிவி கேக் மாறி இருக்கிறாங்கன்னா அப்போ நிறைய ஓட்ஸ் எதிரி இருக்குங்களா. அதனால மேபி சான்ஸ் இருக்கலாம். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு யாரும் அப்படிலாம் இல்லைங்க. அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லை. பட் இவங்க வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சேஞ்சஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் யோசிக்கிறேன். நான் டிஎம்கே தான். ஒன்றும் போல பாருங்க, டிஎம்கே தான் எப்பவுமே. எதனால டிஎம்கே ஓட் பண்ணீங்க? உங்களுக்கே தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் நம்பர் 1ல இருக்குது. மாற்றம் தேவை. மாற்றம் தேவையில்லைங்க, முன்னேற்றம் இருந்தால் போதும். அடுத்த 5 வருஷத்துல இன்னும் டாப்ல தான் போகும் தமிழ்நாடு டிஎம்கேல. டிஎம்கே வந்தா முன்னேற்றம் வரும்னு சொல்றீங்க? கண்டிப்பா முன்னேற்றம் தான் வரும். இப்போ பாருங்க, இந்த பீச்சை கூட நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காம தான் இருக்கும். எல்லாருமே பண்ணது பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். வேற யாரும் இதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள்லாம் போகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்லா யோசிச்சு பண்ணுறாங்க. அதனால தான் நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் எப்படி வந்திருக்காரு? அவரோட அரசியல் வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வரட்டும், உடனே அவர் சிஎம்ல உட்காரத்துக்கு யோசிக்கணும். அவருக்கு இன்னும் டைம் கொடுக்கணும். நம்ம இப்போ 2 வருஷம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. மக்கள் அவர் பின்னாடி தான் போறாங்க. அதுவும் இல்லை சார், அது அவர்களுடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம். தொண்டர்களாக இருக்கிறது காட்டிலும் ரசிகர்கள் தான் அவருக்கு அதிகம். இன்னொரு 5 வருஷம் அவர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிஎம் பதவியில் உட்கார வைக்கலாம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். கண்டிப்பா இந்த வாட்டி டிஎம்கே தான் வரும். தொடரும், அதே தொடரும். டிஎம்கே ஆட்சி தான் தொடரும். கண்டிப்பா. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வேண்டாம் அப்படின்னு வரக்கூடாதுன்னா இந்த நார்த் இந்தியன் கட்சி வேணாம். சொன்ன பிஜேபிலாம் வேணாம் தான் சொல்லுவேன் நான். பிஜேபினா கூட்டணி ஏடிஎம்கே தான் இருக்காங்க. அந்த கட்சி வேணாம் தான் சொல்லுவேன். அவங்க தான் வேணாம் சொல்லுவேன். ஏடிஎம்கே வேணான்றீங்களா? ஏடிஎம்கே நல்லா தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே நிறைய பேருக்கு பிடிக்கும் தமிழ்நாட்டில். இந்த பிஜேபி கூட்டணியினால தான் நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி யாருக்குமே இங்கே பிடிக்காது தமிழ்நாட்டில். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கூட்டணி வச்சதால ஏடிஎம்கே வேணான்றீங்க? ஆமா, கண்டிப்பா. நீங்க யாருக்கு மேடம் ஓட்டு போட்டீங்க? டிவி கேக் தான் மேம் போட்டோம்.
எதனால மேடம் டிவி கேக்கு ஓட்டு போட்டீங்க? என்ன மேம்? டிவி கேக்கு எதனால ஓட்டு போட்டீங்க? ஒரு மாற்றம் வரணும் மேம் தமிழ்நாட்டுக்கு, அதனாலதான் போட்டோம். ஏன் இப்ப இருக்கிற அரசியல் அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்ல இந்த டைம் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த டைம் யாராவது ஒருத்தர், விஜயின் கிடையாது, நாங்க வந்து விஜய்க்காக சொல்லல, விஜய் இல்லாம வேற யாராவது இருந்தாலும் புதுசா யாராவது வரணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் விஜய்க்கு போட்டிருக்கோம். அப்போ நாம் தமிழர் கட்சி இருக்காங்களே புதுசா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஏன் விஜய்க்கு போட்டீங்க? இல்ல விஜய் வந்து பர்சனலாவும் பிடிக்கும், அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக. அவர் அப்பவே சினிமா சொல்லியிருக்க, இப்ப நிறைய பெண்களுக்கு நிறைய இல்லாதவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஒயின் ஷாப்பை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரேன்னு சொல்லிக்கிறாரு. ஒயின் ஷாப் இந்த கஞ்சா எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கூட நாங்கள் அவருக்கு ஓட்டு, அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த முறையும் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க ஓட்டு விஜய்க்கு தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். கன்ஃபார்மா வின் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பார். நான் ஸ்டாலினுக்கு போட்டேம்மா. ஸ்டாலின் அண்ணா எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போகிறது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்து செலவு பண்ணேன். என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ஹெல்ப்பாக இருந்தது. பஸ்ஸுக்கு என் பிள்ளைங்களுக்கு காசு இல்லாமல், காலேஜ் போக வர காசு இல்லாமல் போயிட்டு வந்தாங்க, படித்து முடிச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. அதுக்காக நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேம்மா. அவர் இன்னும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி நான் அவருக்கு போட்டிருக்கேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். வின் பண்ணிடுவாரா? கண்டிப்பா வின் பண்ணுவாரு. எங்க மனசுலாம் ஸ்டாலின் தான் இருக்காரு. சரி, இப்ப விஜய், நிறைய பேர் விஜய் தான் வருவாருன்னு சொல்றாங்களே. விஜய் வருவாருன்னா அவரும் எங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஸ்டாலின் வரணும்னு நான் நினைக்கிறேன். என் அபிப்பிராயம் அது. சரி, யார் வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அப்பலேருந்தே எங்கள் வீட்டில் எப்பவுமே நாங்கள் ஸ்டாலின் தான் போடுவோம். மீதி எந்த கட்சிக்கும் எனக்கு பிடிக்கல, ஐடியா இல்லைம்மா. ஸ்டாலின் தான் பிடிச்சிருக்கு. ஸ்டாலின் தான் பிடிச்சிருக்கு. நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன். எதனால டிவி கேக்கு? ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து பெண்கள் இஷ்யூ நிறைய நடக்குது, அதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா கட்சி மாறணும், இது ஆட்சி மாறணும்னு நினைச்சோம். அதுக்காக நாங்கள் டிவி கேக்கு ஓட்டு போட்டோம். ஆனா டிவி கே வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிடுவாரா? நம்புறோம், கடவுளை நம்புறோம். நாங்க எப்படி சொல்றது, நாங்க எல்லாருமே நாங்க டிவி கேக்கு தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்க்கலாமே. டிஎம்கேக்கு தான் போட்டேன். எதனால டிஎம்கே ஓட்டு போட்டீங்க? ஆமா. எதனால ஓட்டு போட்டீங்க? எதனால டிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லாட்சிங்கிறதால தான் திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன். எப்படி தொடர்ந்து நல்லது பண்ணுவாங்க? ஆமா, நல்லது பண்ணுவாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஎம்கே பண்ணிடுவாங்க. சரி, இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அது நான் எப்படி சொல்றது, சொல்லுங்க, பரவாயில்ல. அவர் இப்ப வந்திருக்காரு, அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் சின்ன பிள்ளையில இருந்து அதுலயே இருந்தாரு, வந்திருக்காருன்னா நம்ம சொல்ல முடியும். இப்பதானே வந்திருக்காரு, அதை அவரை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? மாற்றம் வேணும்னு சொல்றாங்களே. மாற்றம் எப்படி உடனே வரும்? அவர் வந்தா மாற்று அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இருக்கலாம், வர முடியுமா? உடனே வந்ததால இப்ப வர முடியாது.